நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவா வா, எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண, என் தேவா எழுந்து வா. மத்தேயு நற்செய்தி 8:23-27. இன்று 2:7-24 இருக்கிறோம். இயேசுவை எழுந்து காற்றையும் கடலையும் கடைந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. சீடர்கள் அவர் படகுல தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை, ஆண்டவரே நாங்கள் அழுகிறோமே உமக்கு தெரியாதான், ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இழக்கிறாங்க பாருங்கள் அவங்க. அதைத்தான் நாமும் இன்றைய காலகட்டத்தில் செய்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள். இயேசு நாம் எல்லோரையும் பார்த்து கேட்கும் கேள்வி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள். நம்ம கடவுள் கூடவே இருக்கிறாரு, நம்ம ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு நொடியும். ஆனால் நாம் காண்பதெல்லாம் எதில்? ஒரு உணவு உண்ணும்போது அதில் மகிழ்ச்சி, ஒரு புதிய பொருள் பார்க்கும்போது அதில் மகிழ்ச்சி. ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள் எப்படி செயலாற்றுகிறார்னா, மற்றவர்களுக்காகத்தான் அவர் செயலாற்றுவதே. அதான் தூய ஆவியானவருடைய வேலையே. என் இனிய உறவுகளே, ஆவியானவர் எப்பவுமே நமக்குள் செயல்படுகிறார். அன்னை மரியா நம்மை இயேசுவிடம் கைப்பிடித்து செல்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 31:1-2-3. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். நீதிமொழிகள் 14:34-35. நேர்மையுள்ள நாடு மேன்மையடையும், பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும். கூர்மதியுள்ள பணியாளனுக்கு அரசர் ஆதரவு காட்டுவார், தமக்கு இழிவு அறிவிப்பவன் மீது சீற்றம் கொள்வார். இன்றைய வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து 3:1-8-4-11-12. தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? கடவுளை சந்திக்க தயாராயிருப்பவர் எவர்? இஸ்ரேலருக்கும் எச்சரிக்கை. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் பாருங்கள். ஒரு சகோதரி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. பக்கத்தில் குழந்தை அவங்க வீட்டில் ஆட வருது. அப்போ அந்த குழந்தை ஆடிட்டு போயிடுது. ஸ்வீட்டை பார்க்குது. அந்த குழந்தை ஸ்வீட்டை பார்த்ததும் தரையிருன்னு வச்சுட்டு போயிடுது. அந்த லேடி உள்ளே போய் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளேயே அந்த குழந்தை அங்கேருந்து ஸ்வீட்டை காமிச்சு கொடுத்துட்டு போயிடுது. குழந்தையும் போயிடுது. அப்புறம் இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் வந்த பிறகு சொல்லுது, என்னங்க நான் இங்கே ரிங்கு கட்டி வச்சுருந்தேன் காணோம் அப்படின்னு. அப்போ யார் வந்திருக்குவா வீட்டுக்கு? சரி, யாரும் வரல, இந்த குழந்தை மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த குழந்தை மேலே தான் சந்தேகம். அப்போ அந்த குழந்தை, சரி இரு, நான் குழந்தைய எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறேன்னு திரும்பி அந்த லேடி என்ன பண்ணுது, ஸ்வீட்டை கொண்டு முன்னால் வச்சு அந்த குழந்தைக்கிட்ட, நான் இது என்னது ஸ்வீட்டு, இது யாருக்கு வேணும்னு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு வேணும் அப்படின்னு. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நான் காலையில் இங்கே ரிங்கு வச்சுருந்தேனே, நீ பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் நான் பார்த்தேன். எடுத்தியா? ஆமாம் நான் எடுத்தேன். என்ன பண்ணேன்? எங்கள் அம்மா கையில் போய் கொடுத்தேன். ஏன்னா அப்போ இந்த குழந்தைக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்குது. அப்போ இந்த லேடி தான் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட மறுநாள் அதே விஷயத்த சொல்லுது, பாருங்கள் நான் தேடின ரிங்கு இந்த மாதிரி அந்த லேடிக்கிட்ட இருக்கான், குழந்தை சொல்லிச்சுன்னு. ஏன்னா கோர்ட்டில் கூட குழந்தைங்கள பேச்சு எடுப்பாங்க இல்லைங்களா, அதனால் இந்த குழந்தை சொல்கிறது உண்மைன்னு 2 பேரும் நம்பிட்டாங்க. மறுநாள் போயிட்டு அந்த கணவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பக்குவமாக எடுத்து சொல்லி, நீ கேட்பார் வீட்டிலன்னு டைரெக்டாக போகிறான். போயிட்டு அந்த லேடிக்கிட்ட இவனும் எதிர்பாராத விதமாக மனைவியை கூப்பிட்டு கேட்குறான், இந்த மாதிரி என்னம்மா இங்கே வா, இந்த மாதிரி குழந்தை உங்கள்கிட்ட ரிங்கு கொடுத்துச்சாமே. அப்போ கூப்பிட்டு எதிரில் வச்சு கேட்கும்போது, ஆமாம்மா நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல அப்படின்து.
இப்போது இந்த குழந்தைக்கு தேவையானது அந்த இனிப்பு மட்டும்தான். அந்த இனிப்புக்காக அந்த குழந்தை என்ன பேசுதுன்னே தெரியாது. ஆனால் சட்டம் கூட பாருங்கள், சம்டைம்ஸு குழந்தைங்க சொல்கிறத எடுக்கிறாங்க. அப்புறம் மத்தியான உணவெல்லாம் அருந்து ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கணவன் வரும்போது அந்த லேடி சொல்லுது, சாரிங்க, நான் தெரியாத ஒருத்தர் மேலே பழிய போட்டேன். அந்த ரிங்கு எனக்கு கிடச்சிது, நான் தெரியாமல் அர்ஜென்ட்டில் ஓடி போய் ஆல்டரில் செல்ஃபில் வச்சுட்டு நான் போயிருக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் ஞாபகம் வரும்போது தான் அது எனக்கு விளக்கு கொளுத்தலான்னு போகும்போது தெரிஞ்சிச்சுன்னு. இவன் போயிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்க போகும்போது அவங்க வீட்டையே காலி பண்ணின்னு போயிடுறாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தர் மேலே நாம் சுமத்தும் அபாய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு இப்போ இல்லாத ஒன்றை நம்ம அவங்க மேலே சுமத்தும் போது எவ்வளோ அவங்க மனசு வலிக்குதுன்னு. அதனால் பிறரை குற்றம் சாட்டாமல், பிறர் மீது பொய் சுமத்தாமல், நீதி நேர்மையோடு இயேசுவை நம்பி அஞ்சாதீர்கள் என்று இயேசு சொல்வது போல அஞ்சா நெஞ்சத்தோடு வாழ முயற்சி செய்வோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.